பிரதேசத்திலே குறிப்பாக வன்னி பிரதேசத்திலே இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான இந்த படிமுறை நீர்ப்பாசன குளங்களை எதிர்வருகின்ற ஆண்டிலாவது அபிவிருத்தி செய்வதற்கு தங்களால் போதிய நிதி இந்த வன்னி மாவட்டங்களுக்கு ஒதுக்க முடியுமா என்பது என்னுடைய இரண்டாவது கேள்வி. இலங்கையிலே காணப்படுகின்ற இந்த காஸ்கேட் இரிகேஷன் சிஸ்டம் அல்லது படிமுறை நீர்ப்பாசன திட்டம் என்பது உலகிலேயே காணப்படுகின்ற இலங்கைக்கு மாத்திரம் உரித்தான ஒரு சிறந்த நீர்ப்பாசன முறை. இப்போது இந்த காஸ்கேட் அல்லது படிமுறை நீர்ப்பாசன திட்டத்துக்குள்ளுக்கு பார்த்தீர்களாக இருந்தால் பல சிறு குளங்களும் மத்திய அளவிலான குளங்களும் தான் இந்த காஸ்கேட் நீர்ப்பாசனத்துக்கு கீழே வருகிறது, படிமுறை நீர்ப்பாசனத்துக்கு கீழே வருகிறது. ஆகவே வவுனியா மாவட்டத்தில் மாத்திரம் 222 குளங்கள் இந்த படிமுறை நீர்ப்பாசனத்துக்கு கீழே வருகின்ற குளங்கள் கைவிடப்பட்ட குளங்களாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த படிமுறை நீர்ப்பாசன திட்டத்தை இலங்கைக்கே உரித்தான உலகத்திலேயே சிறந்த எங்களுடைய மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட இந்த படிமுறை நீர்ப்பாசனத்தை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக பெரிய நீர்ப்பாசன திட்டங்களை செய்வதற்காக காடுகள் அழிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படுகின்றதை தவிர்ப்பதற்காக நாங்கள் இந்த படிமுறை நீர்ப்பாசன குளங்களை அந்த பழைய எங்களுடைய முன்னோர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு குளங்கள் அல்லது நீர் தேக்கி வைத்திருக்கின்ற ஒரு அமைப்பு உருவாகும். அந்தந்த ஊர் மக்கள் அந்த குளங்களில் இருந்து பயனை பெறுவார்கள். மீன்பிடியில் நன்னீர் மீன்பிடியிலிருந்து விலங்குகளுக்கான குடிநீர் வரை ஒவ்வொரு கிராமமும் பயன்பெறும். இதனூடாக பாரிய அளவத்திலே காடுகள் அழிக்கப்படுவது நிறுத்தப்படும். அது மாத்திரமல்ல, இந்த ஒவ்வொரு கிராமத்திலேயும் இருக்கின்ற நீர்ப்பாசன அந்த குளங்களின் ஊடாக நிலக்கீழ் நீரின் அளவு பெருகும். இதால் கிணறுகளில் தண்ணி வரும். இப்படி பல நன்மைகள் இந்த படிமுறை நீர்ப்பாசன அபிவிருத்தி செய்வதனூடாக ஏற்படுத்தப்படும். ஆகவே இந்த நன்மைகளை கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே குறிப்பாக வன்னி பிரதேசத்திலே இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான இந்த படிமுறை நீர்ப்பாசன குளங்களை எதிர்வருகின்ற ஆண்டிலாவது அபிவிருத்தி செய்வதற்கு தங்களால் போதிய நிதி இந்த வன்னி மாவட்டங்களுக்கு ஒதுக்க முடியுமா என்பது என்னுடைய இரண்டாவது கேள்வி.